நம்ம புது கிரைண்டரில் 2, 3 டைம் சும்மா மாவாட்டி பார்த்தாச்சு. அப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஆட்டும்போது எந்த தூசும் மண்ணும் வராது அப்படிங்கிறதுக்காக 2, 3 டைம் சும்மா ஆட்டி கழுவி வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம இட்லி சுடணும் அப்படிங்கிறதுக்காகவே நேற்றே அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டு ஆட்டி கலக்கி வச்சுட்டேங்க. காலையில் நல்லா புளிச்சு வந்திருந்தது மாவு. அதுக்காக நான் தக்காளி சாம்பார் வச்சு இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாம்பார் தான் வச்சுருக்கேன். இது எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இட்லி சூப்பராக வந்திருந்ததுங்க. நல்லா பஞ்சு பஞ்சாக இந்த மாவை ஆட்டி எடுக்கங்காட்டியோ எல்லோரும் எனக்கு கால் பண்ணி மாவாட்டிட்டியா, இட்லி சுட்டுட்டியா, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது மட்டும் இல்லாத மாவு இப்படி ஆட்டணும் அப்படி ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லிட்டு இருந்தாங்கங்க. நைஸாக ஆட்டிட்டா இட்லி வராது, தருன்னு ஆட்டணும். என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே இருந்து வர தருன்னு ஆட்டணும்னு சொல்லிட்டே இருந்தார். அதுவே ஒரு பெரிய டென்ஷனாகவே இருந்ததுங்க. இதை ஆட்டி முடிக்கங்காட்டியும் இஸ்ரோவில் ராக்கெட்டை விட்ட அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. இட்லி நல்லா வந்ததும் இட்லி சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருந்ததுங்க. அதுக்கு தக்காளி சாம்பாரும் சூப்பர் காம்பினேஷன். சக்ஸஸ்ஃபுல்லாக மாவாட்டி இட்லி சுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். என்ன மாதிரியே நீங்களும் உங்கள் லைஃப்பில் பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.